சென்னை டு செங்கோட்டை ஆரம்பிக்கலாங்களா? செங்கோட்டை செல்லும் பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ சென்னை எக்மோர் வந்து ரீசெண்ட் டைம்ஸ் வந்து நம்ம நிறைய விளாக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நைட் டைம் ஜேர்னியை வந்து சூப்பரான அது ஒரு பிரஸ்டீஜியஸான ட்ரெயின் விளாக நம்ம இன்னைக்கு பண்ண போறாங்க. ஸோ எந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ண போறோம்? ரொம்ப பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பிரஸ்டீஜியஸ், அதுவும் எப்பயுமே வண்டி டிமாண்டா இருக்க ஒரு வண்டி தாங்க. ட்ரெயின் நம்பர் 12661 சென்னை எக்மோர் செங்கோட்டை பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் தாங்க இன்னைக்கு நம்ம ஃபுல் ஸ்டெச் சென்னையில இருந்து செங்கோட்டை வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட்ல அன்ரிசர்வ்ல டிராவல் பண்ண போறோம். முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு. ஸோ அன்ரிசர்வ்ல அடிச்சு பிடிச்சி சீட்டை போடணும். ஏன்னா இப்ப நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வாங்க. ட்ரெயின் என்ன பார்த்தீங்கன்னா ரேக் கொண்டு வரல. ஸோ ரேக் கொண்டு வந்தா அடிச்சு பிடிச்சி ஒரு சீட்டை போட்டு சீட்டு கிடைக்குதா இல்லை நின்று டிராவல் பண்ணுவோம் எப்படின்றது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு எக்மோருக்குள்ள போயிட்டு சொல்றேன். வாங்க உள்ள போலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ட்ரெயின்ல ரொம்ப நாளா டிராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தது. அண்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட பக்கெட் லிஸ்ட்ல இந்த ட்ரெயின் தான் இருக்கு. ஸோ அதுக்குரிய நேரம் இதுதான் வந்திருக்கு. ஸோ அதுவும் எப்படி அமைன்றது தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ண காட்டுறேன். வாங்க போலாம். ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா நம்மளோட முத்து நகர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரேக் எம்டி ரேக் வரப்போகுது. ஸோ அதுக்கு அன்ரிசர்வ் க்ரௌடை மட்டும் பாருங்களேன். ஸோ யூஸ்வலாக ஒரு வீக்கெண்டில், அதாவது ஒரு நாள் ஃப்ரைடே நைட் ஆகட்டும், எல்லா ட்ரெயின்ஸ்லையும் இதே போல் தான் பார்த்தீங்கன்னா க்ரௌட்ஸ் இருக்கும் அன்ரிசர்வ்டுக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்கு ஒன் அண்ட் ஒன்லி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இந்த பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ். ஸோ பார்ப்போம். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம் வரும்னே தெரியல. ஸோ வந்து நம்ம டிஸ்பிளேலையும் பார்த்தோம், டிஸ்பிளேலையும் எதுவும் போடலை. ஸோ பார்க்கலாம் எந்த பிளாட்ஃபார்மில் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ போட் மெயில் எக்ஸ்பிரஸ் ஒரு அன்ரிசர்வ் க்ரௌடை பாருங்களா. அப்பா, ராமேஸ்வரம் முறை எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா போட் மெயில் ஆகட்டும், சேது ஆகட்டும், எந்த ட்ரெயினும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தாங்க இருக்கும். அதுலேயும் பாதி பாருங்கள், அதுலேயும் பாதி வர இதுன்னு அடைச்சி வச்சுட்டாங்க. அங்கே வேலை பார்க்கும்போதா வந்தாச்சுங்க நம்மளோட பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். பிளாட்ஃபார்ம் நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா ட்ராக் கொண்டு வராங்க. ஸோ
க்ரௌடை பார்த்தாலே பயமாகுது, எப்படி சீட்டு கிடைக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். Your kind attention please. Train number 12661 Podigai Superfast Express bound for Sengote from Chennai Egmore via Tiruchirappalli is scheduled to depart from platform number 6 at 8:10 p.m. ஸோ இங்கே சென்னை எக்மோரை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ் க்ரௌட் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் மட்டும் தான் ஃபில்லாக இருக்குது. நான் கேங் பார்த்துலாம் வந்துட்டு ஃபுல்லாக இல்லை. ஸோ நம்மளோட இந்த பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோட ட்ராவலில் நம்ம மட்டும் பார்த்தீங்கன்னா சொலோவாக பண்ணல, நம்ம கூட ஒரு முக்கியமான ட்ராவல் விளாக வரப்போகிறாரு. ஸோ யாருன்றது பார்த்தா நம்மளோட இன்ட்ரோ தாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை எக்மோருக்கு நம்மளை வழி அனுப்ப வந்திருக்குது நமக்கு பிடிச்சமான ஒரு விளாகர் தாங்க. பட்ஜெட் ட்ராவலர் பரத் ப்ரோ தான் வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பார்ட்னராக நம்ம நவீன் ப்ரோவும் அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்ட் ஆஃப் பார்ட்னராக நம்மளோட பார்த்தீங்கன்னா பரத்தும் வந்திருக்காரு. ஸோ அப்படியே ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஸோ இன்னும் ஒரு 7 நிமிஷத்தில் நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை எக்மோர்லேருந்து டிபார்ட் ஆகிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இருக்குது அண்ட் இந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் 6 நம்மளோட பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்மளோட சென்னை எக்மோர் செங்கோட்டை பொதிகை எக்ஸ்பிரஸை இங்கே சென்னை எக்மோர்லேருந்து செங்கோட்டை வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் ஃபுல் பண்ண போகிற அளவுக்கு ஈரோடு, அதாவது EDLS ஈரோடு ஷெட்டுடைய WAP7 தாங்க இன்றைக்கி ஃபுல் ஸ்ட்ரெச் ஃபுல் பண்ணும்போது. ஸோ வாங்க சூப்பரான பொதிகை அன்ரிசர்வ் ட்ராவலை கொஞ்சம் லைட்லாம் பார்த்தீங்கன்னா கண் முழிச்சு தான் எடுக்க போகிறோம். ஸோ வாங்க நம்மளோட சூப்பரான ட்ராவலை இந்த பொதிகை எக்ஸ்பிரஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். சென்னை எழும்பூரிலிருந்து திருச்சிராப்பள்ளி வழியாக செங்கோட்டை செல்லும் பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் 6வது பிளாட்ஃபாரத்திலிருந்து 8:10 புறப்படும். ஹலோ, கிளம்பியாச்சு? கிளம்பிச்சு. ஸோ கரெக்டாக ஆன் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எக்மோர் தான் ட்ரெயின் டிபார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து நம்ம வந்து தாம்பரம் தாங்க. ஸோ இந்த இடைப்பட்ட டைமிங்ஸில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பாடு அது வந்துன்னா நம்ம வந்து நைட் டின்னரை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ நமக்கான டின்னரை நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து எடுத்து வந்தாச்சுங்க. ஸோ காலையிலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அவசர அவசரமாக எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ சாதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ வீட்டுங்கெல்லாம் நமக்கு வழக்கம்போல் ஒன்று பார்த்தீங்கன்னா லெமன் சாதம், தயிர் சாதம், ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கடை கொடுப்பாங்க. ஸோ நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புளி சாதத்தை கலரி எங்கள் அம்மா கொடுத்து விட்ருக்காங்க. ஸோ அதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் தட்டை. ஸோ இந்த ட்ரெயினுக்கு ரிலேட்டடான ஊரோட ஸ்நாக்ஸே பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். ஸோ பார்க்கலாம். ஸோ அன்ரிசர்வ் சென்னை எக்மோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் இவ்வளோ தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா தாம்பரம் வரப்போகுது. ஸோ தாம்பரம்னா நமக்கு கேங் பாத்தில் கூட நிற்கிற அளவுக்கு இடம் இருக்காது. ஸோ அந்தளவுக்கு க்ரௌட் இருக்கும். ஸோ பார்க்கலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அப்படியே வாங்கலை.
நம்மளுடைய ரெஸ்ட் ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பளிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கோச் பார்த்தீங்கன்னா நல்லா படப்படம் நல்லாமே இருக்குங்க. ரெஸ்ட் ரூம்ஸ் கூட நல்லா நீட்டாக இருக்குது. ஏன்னா மெயின்டெனன்ஸ்லாம் முடிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்கு சென்னை எக்மோர்லேருந்து. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ட்ராவல் பண்ணுற கோச் பார்த்திங்கன்னா 24th மேனுஃபேக்சரிங் கோச்சிங்க. ஸோ அதனால தான் பளிச்சுன்னு நல்லா அண்டர்சோட் படப்படம் நீட்டாக இருக்குது. தாம்பரம் ஸ்டேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிபார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு சிலம்பு, தாம்பரம் செங்கோட்டை சிலம்பு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ட்ரெயின் டிபார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சிலம்பு கிளம்பும். ஸோ சிலம்போட ரூட் பார்த்தீங்கன்னா நமக்கு திருச்சி வரைக்கும் சேம் ரூட் தாங்க. அது திருச்சியிலேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க காரைக்குடி வழியாக போயிட்டு அருப்புக்கோட்டை வந்து திரும்பி விருதுநகர் வந்து லைனாக அடுக்குதுன்னா சங்கரன் கோயில் தென்காசி வருவாங்க. செங்கல்பட்டு ஜங்ஷன்லேருந்து ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டிபார்ட் ஆகிடுச்சிங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஷன் மேஜரான விழுப்புரம் ஜங்ஷன் தாங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மேஜராக மெயினான ஜங்ஷன்ஸில் மட்டும்தான் இந்த ட்ரெயினுக்கு வந்து ஸ்டாப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கிடைச்ச சைடில் தான் அப்படியே பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ வந்து ஒரு சில ஷார்ட்ஸ் அப்படி எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக பண்ணி ட்ராவல் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் முடியாது. ஸோ ட்ராவல் இந்த அளவுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளோட ஜாம் பேக்டாங்க. மேல்மருவத்தூர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணணும். பட் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்னல் போட்டதுனால மேல்மருவத்தூர் பார்த்தீங்கன்னா ஹால்ட் போட்டாங்க. ஸோ அன்ஷெட்யூல் ஹால்ட்டு தாங்க இது. நம்மளோட பொதிகை எக்ஸ்பிரஸுக்கு மேல்மருவத்தூர் ஹால்ட்டு கிடையாது. செங்கல்பட்டுக்கு அடுத்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தாங்க. விழுப்புரத்துக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு விருதாச்சலம் தான். ஸோ இந்த மாதிரி மெயினான ஜங்ஷன்ஸில் மட்டும்தான், மேஜரான ஜங்ஷன்ஸில் மட்டும்தான் நம்மளோட பொதிகை எக்ஸ்பிரஸ்க்கு ஸ்டாப்பிங்ஸ் இருக்குது.
பட் இதுக்கு முன்னாடி போன அனந்தபுரிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே மேல்மருவத்தூர் ஆகட்டும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா திண்டிவனம், ஸோ இதெல்லாம் ஸ்டாப்பிங்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அன்ஷெட்யூல் ஹால்ட்டாக போட்டாங்கன்னு நினைக்கிறேன் சிக்னலுக்காக. ஸோ திண்டிவனத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு அன்ஷெட்யூல் ஹால்ட் போட்டாங்க. ஸோ மேல்மருவத்தூர் திண்டிவனம்னா நம்ம ட்ரெயினுக்கு ஸ்டாப்பிங்ஸே கிடையாது. பட் முன்னாடி போகிற அதாவது அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் நடந்தாங்க. சாரி அன்ரிசர்வ்னு சொல்லிட்டேன், அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் தாங்க. அனந்தபுரி எக்ஸ்பிரஸுக்கு நமக்கு மேல்மருவத்தூர் ஆகட்டும் திண்டிவனம் ஆகட்டும் ஸ்டாப்பிங்ஸ் இருக்குது. பட் அந்த ட்ரெயின் கரெக்டாக பார்த்தீங்கன்னா டெய்லியும் 7:50க்கு சென்னை எக்மோர்லேருந்து எடுக்கும். பட் இன்றைக்கின்னு பார்த்து வண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலேவாக ஒரு 5 to 10 minutes டிலேவாக தான் போனாங்க. நான் செயின் பிள்ளைங்கன்னா அடைஞ்சு. ஸோ அந்த ரீசன்னால் வண்டி லேட்டாக தான் போய்ட்டுருக்கு. ஸோ அதே லேட்டு பார்த்திங்கன்னா நமக்கு எக்கோவாக இருக்குங்க, எதிரொலிக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு சிக்னல் போட்டாங்க. மேபி எப்போ எடுப்பாங்கன்னு தெரியல, உடனே எடுத்துருவாங்க, பார்க்கலாம். ஸோ நம்மளோட பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்னா விழுப்புரம் வந்து டிபார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரெயினுக்கு நெக்ஸ்ட் ஹால்ட் பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் தாங்க. ஸோ இந்த ட்ரெயினுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹால்ட்டு ரொம்ப கம்மிங்க. நமக்கு யூஸ்வலா சென்னை போது மேஜரான ஸ்டாப்பிங்ஸ் தான் விருதுநகர் வரைக்கும் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போன இடத்த நெக்ஸ்ட் தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், விருதாச்சலம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் அண்ட் விருதுநகர் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு மேக்ஸிமம் எல்லா ஸ்டாப்பிங்ஸும் நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள் திருத்தங்கல் ஆகட்டும், சிவகாசி, ஸோ நமக்கு ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சங்கரன்கோவில், ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டேஷன்ஸும். ஏன்னா இந்த ட்ரெயின் ஓடுறதுக்கான முக்கிய ரீசன்ஸே அந்த ரூட் மக்களுக்காக தான். ஸோ இதுக்கு பின்னாடி வர சிலம்பு ஆகணும். சிலம்பு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் திருச்சியிலேருந்து நமக்கு காரைக்குடி லைனுக்கு ஜாயிண்ட் ஆகிடும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி காரைக்குடி லைன் ஜாயிண்ட் ஆகி அருப்புக்கோட்டையில் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா போயிடும். பட் இந்த ட்ரெயின் கரெக்டா நமக்கு கார்ட் லைன்ல பார்த்தீங்கன்னா நமக்கு விழுப்புரம் டு திருச்சி கார்ட் லைன்ல போயிடும். அண்ட் அப்படியே யூஸ்வலா எல்லாமே மெயின் ரூட்ல தாங்க இந்த ட்ரெயின் போகுது. அந்த ட்ரெயின் சென்னை எக்மோர் டு நமக்கு செங்கோட்டை வரைக்கும் டோட்டலா 11 hours 50 minutes கவர் பண்றாங்க.
ஸோ சென்னை எக்மோரில் டெய்லி நைட்டு 8:10 எடுத்து அடுத்த நாள் காலையில் 7:25 நமக்கு பார்த்தீங்கன்னா செங்கோட்டை ரீச் ஆகுறாங்க. ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விருதாச்சலம் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு மேஜரான ஜங்ஷன் திருச்சிராப்பள்ளி இருந்தாங்க. இந்த ட்ரெயினுக்கு க்ரௌடை பொறுத்த வரைக்கும் ஏறிக்கிட்டே தான் இருக்காங்க. எல்லா ஸ்டேஷன்லையும் இறங்குறது ஒரு 10 பேர்னா ஏறுறது பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 பேர் பார்த்தீங்கன்னா ஏறுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினோட நிலைமை போயிட்டுருக்கு. ஸோ பொதிகை எக்ஸ்பிரஸ்ஸு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா டிமாண்டான ஒரு ட்ரெயின் தான். அண்டர்ஸ்டார் ஆகட்டும், ஸ்லீப்பர் ஆகட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி கோச்சஸ் ஆகட்டும், எதுவாகட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு எப்பயுமே டிமாண்ட் அதிகம். ஸோ நமக்கு நெல்லை தாண்டி பார்த்தீங்கன்னா பொதிகைக்கு என்ன டிமாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகம். ஏன்னா இந்த வண்டி இந்த ரூட்டில், அதாவது நமக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலான டெய்லி ரன்னிங் ரூட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை டு செங்கோட்டை டெய்லி ரன்னிங், செங்கோட்டை டு சென்னை டெய்லி ரன்னிங் பார்த்தீங்கன்னா ஒன்லி ட்ரெயின் நம்மளோட பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் தாங்க. ஸோ மற்றபடி சிலம்பு ஆகட்டும், தாம்பரம் செங்கோட்டை ஆகட்டும், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்லி ட்ரை வீக்லி அந்த மாதிரி ஓடிட்டுருக்கு. गाड़ी संख्या 1, 2, 6 திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் ஆகிடுச்சிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக அப்படியே வெளியே வந்து காத்தாட வெளியே வந்தாச்சு. ஸோ அன்ரிசர்வ் க்ரௌட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் ஒரு ஆவரேஜான க்ரௌடு பார்த்திங்கன்னா இங்கே இறங்கியிருக்காங்க. ஸோ தென் பார்த்திங்கன்னா இங்கே பெருசாக ஏறுற க்ரௌட்லாம் ஒன்றும் இல்லை, இறங்கிட்டாங்க மோஸ்ட்டாக. ஸோ நமக்கு இருந்தாலும் பார்த்திங்கன்னா 80% க்ரௌட்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதுதான் சொன்னாங்களா, யூஸ்வலாக இந்த ட்ரெயின் வந்து மெயினாக நமக்கு வந்து இந்த சங்கரன் கோயில், இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர், இந்த சிவகாசி லைன் போகிறவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது ட்ரெயினுங்க. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஷன் திண்டுக்கல் தாங்க. வாங்க அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். அந்த சைடில் ஒன்று தான் நமக்கு வந்து கிராசிங்ஸ் மட்டும் மோஸ்ட்டாக எடுக்க முடியல. ஸோ பார்க்கலாம், வாங்க போகலாம்.
ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டிபார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் எங்கன்னா மதுரை ஜங்ஷன் தாங்க. ஸோ இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா லைட்டாக நமக்கு திண்டுக்கல் சைடு நல்ல ஓரளவுக்கு மழை சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு செல்லஸான ஒரு சூப்பரான கிளைமேட்டாக. ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு இந்த தென்காசி செங்கோட்டை இந்த லைன் மழைன்ற மாதிரி தான் வெதர் ரிப்போர்ட் பார்த்தேன். ஸோ அதில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம். நல்லா வெயில் தாண்டி திடீர்னு மழை வந்து ஒரு சூப்பரான வைப்பாக இருக்கும். பிளாட்ஃபார்ம் 2ல் பார்த்தீங்கன்னா டெபார்ட் ரைட் இருக்குது நம்மளோட அனந்தபுரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ங்க. கரெக்டாக சென்னை எக்மோரில் 7:50 கிளம்புற வண்டிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் டிலேவாக தான் கிளம்பிச்சு. ஸோ இதுக்கு முன்னாடியே தான் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ மதுரையில் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமும் பின்னாடி நம்ம விருதுநகர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம். தென் அப்புறம் விருதுநகர்லேருந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ரூட்டில் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு திருநெல்வேலி ரூட்டில் போய்டும். 5 மினிட்ஸ் இயர்லியாக பார்த்தீங்கன்னா மதுரை ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கும். ஸோ இந்த நேரத்தில் இந்த ட்ரெயின் சென்னை எக்மோர் டு செங்கோட்டை வரைக்கும் டோட்டலாக 666 கிலோமீட்டர் 11 மணி நேரம் 15 நிமிஷத்தில் கவர் பண்ணுதுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங்ஸ். ஸோ இந்த ட்ரெயினுக்கு ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா திருநெல்வேலி. ஏன்னா வண்டி சென்னை எக்மோர் போகுது, செங்கோட்டை போகுது. ஸோ இதில் இடையில திருநெல்வேலி எது வச்சு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரேக் ஷேர் பண்ணுற ட்ரெயின் வேறு எந்த ட்ரெயின் வருங்க. நம்மளோட சென்னை எக்மோர் திருநெல்வேலி, திருநெல்வேலி சென்னை எக்மோர் நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோட அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து செங்கோட்டை போய்ட்டு தென் செங்கோட்டையிலேருந்து சென்னை எக்மோர் போயிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு திருநெல்வேலிக்கு போகும். ஸோ மெயின்டெனன்ஸாக திருநெல்வேலி போயிட்டு அண்ட் தென் அப்படி பார்த்தீங்கன்னா ரிட்டன் திருநெல்வேலியாக வர நெல்லையாக வந்து சென்னையில் வந்து தான் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையாக மாற்றுவாங்க.
ஜங்ஷன்லேருந்து ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டிபார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே இதுக்கு மேலே லைனாக ஒவ்வொரு ஸ்டேஷனாக அடிக்கடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். பெங்களூர், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா லைனாக ஸ்டேஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நமக்கு விருதுநகர் ஜங்ஷன்லேருந்து நமக்கு ரூட் டைவேட் ஆகிடும். அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு நேராக போனால் பார்த்தீங்கன்னா நமக்கு திருநெல்வேலி லைன் இருக்கும். அண்ட் தென் நம்ம பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக செங்கோட்டை, தென்காசி செங்கோட்டை லைன் தெரிஞ்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே நமக்கு க்ரௌட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இறங்குமா ஏறுமான்றதுக்கு அந்த இதுலேயே தான் இருந்துச்சு. ஏன்னா அதுலேயே விருதுநகரில் பொறுத்த வரைக்கும் விருதுநகரில் க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா இறங்குனாங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌடு பார்த்தீங்கன்னா ஏறினாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா இது முன்னாடியே வந்த அனந்தபுரி எக்ஸ்பிரஸில் வந்து அவங்க விருதுநகர் வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு தென் இங்கேருந்து நமக்கு உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவில், ஸோ இந்த மாதிரி ராஜபாளையம், தென்காசி இந்த மாதிரி போகிறதுக்கு நம்மளோட பொதிகை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போல் மோஸ்ட்டாக க்ரௌட்ஸை கிளியர் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க போல். ஸோ நம்பர் நெக்ஸ்ட் ஆளுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூருங்க. நான் திருப்பங்கள் வந்து எடுக்கலை. ஸோ சாரி, ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசிங்க. சிவகாசி பேர் போடுங்க. ஸோ சிவகாசி ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் வந்து டிபார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் நமக்கு ஸ்ரீவில்லிபுத்தூருங்க. ஸோ அதான் சொன்னேன், ஆல்மோஸ்ட் இந்த ரூட்டில் எல்லா ஸ்டேஷன்ஸும் இந்த ட்ரெயின் நின்று தான் மட்டும் போகும். பொதிகை மலை இங்கே இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்சியில் பொதிகை மலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேர் தான் இந்த ட்ரெயின் வச்சுருக்காங்க. நம்மளோட பொதிகை எக்ஸ்பிரஸ் செப்டம்பர் 20, 2004 முதல் சேவை தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் 23 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ட்ரெயின் பொதிகை எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பெயர் பார்த்தீங்கன்னா நமக்கு பொதிகை மலைத்தொடர் மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்க பொதிகை மலையோட பேர் இந்த ட்ரெயின் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயின் பண்ணா ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயினா இன்னைக்கு வரைக்கும் ஆயிட்டு. க்ரௌட் வந்து ரிலீவ் ஆகிற இடம் தென்காசியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நான் ஸ்லீப்பரில் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் தென்காசி தாண்டி தான் அப்படியே. ஸோ நம்ம ட்ரெயின் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் ஸ்டேஷன் டிபார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினுக்கு சங்கரன் கோயிலுங்க. சங்கரன் கோயில், தென் பார்த்தீங்கன்னா பாம்பகோவில் சந்தை, கடைநல்லூர், தென்காசி, செங்கோட்டைங்க. ஸோ இன்னொரு பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு ஒரு 3 ஸ்டேஷன் தான் இருக்குது. ஸோ இடையில இன்னொரு 1.5 hours ஜேர்னி தாங்க நம்மளோட பொதிகை சூப்பர் எக்ஸ்பிரஸோட ட்ராவல் ஆக போகுது.
தென்காசி ஜங்ஷன் ரீச் ஆயாச்சு. கரெக்டாக ஆன் டைம் தென்காசி ஜங்ஷன் ரீச் ஆயாச்சு. ஸோ நமக்கு இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ½ hour இருக்குது. ஸ்லாக் டைம் படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7:25 தான் செங்கோட்டை டைமிங்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:15 ஆகுது. ஸோ நமக்கு இன்னும் 2 ட்ரெயின்ஸ் கிராசிங்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு செங்கோட்டை திருநெல்வேலி பேசஞ்சர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த 2 ட்ரெயினும் நமக்கு கிராஸ் ஆகி தென்காசி ஜங்ஷனுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து சிக்னல் கிளியர் ஆகும். ஸோ வாங்க அப்படி கிராசிங்ஸ் இருந்தால் பார்த்துட்டு மற்றதை பார்க்கலாம்.
ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம 658 கிலோமீட்டர் நம்ம பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் தாங்க இருக்குது நம்மளோட செங்கோட்டை ரீச் ஆகிறதுக்கு. ஸோ டோட்டலாக எல்லா ஹால்ட்டும் காட்டியிருப்பேன். ஸோ லாஸ்ட்டான நம்மளோட டெஸ்டினேஷன் செங்கோட்டை ரீச் ஆக போகிறோம். அண்ட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நம்ம அன்ரிசர்வ்டில் இந்த ட்ரெயினை பற்றி டிக்கெட் ஃபேர் சென்னை எக்மூர்லேருந்து செங்கோட்டை வரைக்கும் பர் பர்சனுக்கு 220 ரூபா பற்றி தான் சார்ஜ் பண்ணுறாங்க. சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி தாங்க இந்த ட்ரெயின். ஸோ அதே போல் இந்த ட்ரெயினில் கோச் பொசிஷனை பற்றி பார்த்துடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த ட்ரெயினில் அன்ரிசர்வ்ட் 4 கோச்சஸும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எல்ஆர், அதுவும் எஸ்எல்ஆர் கூட லேடிஸ் கோச் தான், ஒரு ஜென்ரேட்டர் கார், 8 ஸ்லீப்பர், 5 தேர்ட் ஏசி, 2 செகண்ட் ஏசி, ஒரு HA1, அது ஃபர்ஸ்ட் ஏசி கம் செகண்ட் ஏசி கோச்சஸ்ங்க. ஸோ நம்மளோட பொதிகை எக்ஸ்பிரஸ்லாம் சென்னை எக்மோர்லேருந்து எடுத்து நமக்கு செங்கோட்டை வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பொதிகை எக்ஸ்பிரஸோட டைமிங்ஸ் வந்து நிறைய பேருக்கு சேஞ்ச் பண்ணது தெரியாது. ஸோ இருந்தாலும் சொல்லிதான் முக்கால்வாசி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த ட்ரெயினுக்கு டைம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ½ hour இயர்லி பண்ணிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோரில் நமக்கு ஓல்டு டைம் பார்த்தீங்கன்னா 8:40க்கு சென்னை எக்மோர் கிளம்பிட்டு இருந்துச்சு. நமக்கு செங்கோட்டைக்கு 7:50க்கு வந்துருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோரில் 8:10 கிளம்பி நமக்கு செங்கோட்டை 7:25 ரீச் ஆகிற மாதிரி டைமிங் போட்டிருக்காங்க. ஸோ இந்த 8:40 டைமில் வந்து நமக்கு வந்து நெல்லை எக்ஸ்பிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 8:10க்கு ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்மளோட பொதிகை எக்ஸ்பிரஸ் சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பிட்டு இருக்கு. கரெக்டாக ஆன் டைமுக்கு நம்ம செங்கோட்டை ரீச் ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க நம்மளோட சென்னை எக்மோர் செங்கோட்டை பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்லாம். சரி வாங்க அப்படியே நம்ம பிளாட்ஃபார்ம் விட்டு ஸ்டேஷன் விட்டு வெளியே போயிட்டு உங்களுக்கு விளாக என் பண்ணுறேன். நம்மளோட பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் விளாக் பார்த்தீங்கன்னா இங்கே செங்கோட்டையில் எண்ட் ஆக போகுதுங்க. கரெக்டாக ஆன் டைமுக்கு செங்கோட்டை ஸ்டேஷன் ரீச் ஆகிடுச்சு. கரெக்டாக நமக்கு சென்னை எக்மோரில் எடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன் டைமில் கொண்டு வந்து செங்கோட்டை ரீச் ஆகிடுச்சு. ஒரு 11 hours ஜேர்னி பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம அன்ரிசர்வ்ட் ஜேர்னி, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட், ஒரு ஃப்ரைடே நைட்டு எப்படி அன்ரிசர்வ்டில் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருக்கோம். இந்த மாதிரி அன்ரிசர்வ்டில் நிறைய ட்ரெயின் ட்ராவல் பண்ணிருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஃபேமஸான ட்ரெயினில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளாக் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பொதிகை எக்ஸ்பிரஸ் வந்து ரொம்ப நாளாக பக்கெட் லிஸ்ட் இருந்துச்சுங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீப்பரில் தான் எடுத்து நினச்சிட்டு இருந்தேன். பட் அன்ரிசர்வ்டில் எடுக்கிற அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது விட்டுருவோமா, எடுத்தாச்சு.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காட்டுறேன் மேக்ஸிமம். என்னோட சின்ன குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராசிங்ஸ் எதுவும் நம்ம கவர் பண்ண முடியல. ஸ்டேஷன்ஸை மேக்ஸிமம் கவர் பண்ணி வச்சு கிராசிங்ஸ் மட்டும் கவர் பண்ண முடியல. ஸோ அது மட்டும் தான் ஒரு குறையாக இருந்துச்சு. மற்றபடி ட்ராவல் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. 220 ரூபாங்க நம்ம சென்னை எக்மோர் டு செங்கோட்டை வரைக்கும் 220 ரூபாயில் சூப்பராக ட்ராவல் பண்ணி நம்ம வந்தாச்சு. ஸோ பொதிகை எக்ஸ்பிரஸ் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நீங்கள் தாமோ ட்ராவல் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் தாமோதரன். டாடா.